friends, welcome to easy cooking and vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பட்டாணி புலாவ் எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स, நம்ம இந்த பட்டாணி புலாவ் செய்யறது எப்படியே என்னென்ன இன்கிரிடியன்ட் தேவை அப்படிங்கறத பத்தி தான் இப்போ வீடியோஸ்ல பார்க்க போறோம். நான் வந்து ஒரு டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து கண்டிப்பா ஒரு 1/4 கிலோ வரும். சோ வந்து எங்க வீட்ல இந்த டம்ளரால தான் வந்து சாப்பாடு அரிசி எல்லாமே ஊற வைப்போம். சோ வந்து இந்த டம்ளர்ல 1 டம்ளர் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் அளவு எடுத்துர்க்கேன். எந்த அளவால வந்து நீங்க அரிசி வந்து அளந்து போடுறீங்களோ அதல தான் வந்து எல்லா மெஷர்மென்ட் பண்ணனும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மெஷர்மென்ட் பண்ணி அளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா பட்டாணி வந்து ஒரு 1/4 கிலோ வந்து எடுத்துர்க்கேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி, பச்சை பட்டாணி வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும்ல, அதை வாங்கி அதுல இருந்து ஃப்ரெஷ்ஷா இருந்த பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1/4 கிலோ வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா பிரியாணினா கண்டிப்பா நமக்கு புதினா தேவைப்படும். சோ வந்து புதினா வந்து எடுத்துக்கோங்க. இது நீங்க எவ்வளவு எடுத்தாலும் ஓகே. நான் வந்து புதினா காஞ்சிடுச்சு. சோ வந்து எனக்கு கை அளவுக்கு தான் வந்துச்சு. சோ வந்து கை அளவுக்கு எடுத்துட்டு 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா கூட ஒரு 1/4 கட் கொஞ்சோண்டு எடுத்தீங்கன்னா கூட போதும். சோ வந்து புதினா உங்க தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. இது வாசனை அவ்வளோ நல்லா கொடுக்கும். ஸோ வந்து புதினா நிறைய ஆட் பண்ணிங்கன்னா நல்லது, குளிர்ச்சி. அது இல்லாமல் அதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் வந்து ஒரு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து தக்காளி அதிகம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ வந்து ஒரு டொமேட்டோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்டிப்பாக இதுக்கு வந்து பிக் ஆனியன் தான் நம்ம போடணும். ஸ்மால் ஆனியன் போட்டோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ பிக் ஆனியன் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணிக்காதீங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது ரெடிமேடாக இருந்தாலும் ஓகே, இல்லை உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி. நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரைச்சிக்கோங்க அதை. அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம். ஸோ வந்து பச்சை மிளகா தான். ஸோ வந்து நான் ஒரு 6 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு பிரியாணினாவே அதனுடைய பிரியாணி செட்டுங்க தான் தேவைப்படும். ஸோ கல்பாசி, பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, இது எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடயே இன்னும் கொஞ்சம் வாசனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பட்டையும் லவங்கமும் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காரமும் கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். இதுக்கு நம்ம கடுகுளுத்தம் பருப்பும் போட மாட்டோம், சோம்பு தான் தேவைப்படும். 1 டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 டீஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட வந்து தேங்காய் பால் இருக்குது, இல்லை தேங்காய் பால் எடுக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேவையில்லை. ஸோ என்கிட்ட தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் இல்லை. அதனால் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே பட்டர் வந்து ஒரு 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ வந்து பட்டரையும் அது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா காயத்துக்கு ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த சோம்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி வெட்டி சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப அடுப்பு வந்து லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. அது கூடயே பட்டையும் லவங்கத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயிலும் இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகிறதுக்காக தான் ஹை ஃப்ளேம் வைக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ வந்து இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு கண்டிப்பாக இருக்கணும். அது கூடயே நம்மளுடைய பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயிலில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த காரம் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகும். அதனால தான். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் இருக்குது, ட்விட்டர் பேஜ்லேயும் இருக்குது. ஸோ வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஐக்கானில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய ஆனியன் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ அது கூட ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடயே நம்மளுடைய பிரியாணி செட்டுங்க இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்பாசி, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலையெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, அது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டு வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவீங்க, இதெல்லாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவீங்க. ஸோ நான் வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம்னா ஃபுல்லாக வந்து அந்த குக்கர்லேயே கீழே அடி பிடிச்சிடும். ஸோ வந்து அந்த வாசனையே சேஞ்ச் ஆகிடும். அதனால் லாஸ்ட்டாக தான் எப்பயுமே நான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினாவையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்டு நல்ல விளாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸாக வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டை வந்து நான் நல்லா பேஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அதை தான் போட்டிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் எனக்கு வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு சின்னதாக கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வாட்டர் இருக்கிற அளவுக்கு வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அது கலரில் சுருண்டு வந்த வேட்டி நம்மளுடைய பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதே நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து அந்த பச்சை பட்டாணி காஞ்ச பச்சை பட்டாணி இருக்குமில்ல, அதை வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நாளே வந்து இந்த புலாவ் செய்யணுன்னா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் பண்ணலாம். இது ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால நான் அப்படியே வந்து பச்சையாகவே போட்டுக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் வந்து அந்த பச்சை பட்டாணி அதெல்லாம் வந்து ஒரு கிரேவி மாதிரி வரணும். அதுக்காக வந்து ஒரு 1/4 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் வந்து அதிகமாக ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பட்டாணி கொஞ்சம் நேரம் வேகணும் அப்படிங்கிறதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இப்போ மேலே சும்மா மூடி போட்டு மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள் ஓரளவு வந்து நம்மளுக்கு பட்டாணி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரைஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை ஆட் பண்ணதுமே ரைஸை வந்து போட்ட வேட்டி நம்ம ரொம்ப போட்டு இதை வந்து கிண்டக்கூடாது. ஓரளவு மேலோட்டமாக தான் கிண்டணும். ஏன்னா இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாகவே உடஞ்சிடும். ஸோ வந்து லைட்டாக மேலோட்டமாக வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது இல்லாமல் இன்னொரு உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாஸ்மதி ரைஸ் நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு சிலர் வந்து டேரெக்டாக வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரிசி போடுறப்ப 2-3 டைம் போட்டு கழுவிட்டு நம்ம வந்து இதை வந்து பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கிறப்பயே 2-3 டைம் கழுவிட்டு அப்படியே வாட்டர் வந்து ஊற்றி நீங்கள் வந்து ஊற வைக்கணும். அடுத்து வந்து ஊறின வேட்டி இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப வந்து ஒன்ஸ் ஒரு டைம் மட்டும் வாட்டர் ஊற்றி கழுவிட்டு உடனே டேரெக்டாக அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து முந்திரி வந்து நெய்யில் வறுத்து எடுத்துருந்தேன். அது உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். ஸோ வந்து முந்திரி வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். உப்பும் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த டம்ளர் அளவுக்கு நான் வந்து 1.25 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸுங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். நான் வந்து பட்டாணி இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து 1.25 போடுறேன். இல்லைனா 1 டம்ளர் ஊற்றினாவே நம்மளுக்கு போதும். ஸோ சைடில் இருக்கிற அரிசியெல்லாம் நான் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக சைடாக வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இது ரொம்ப போட்டு இந்த அரிசி போட்டதுமே கிண்டாதீங்க, அரிசி உடஞ்சின்னு திரும்பவும் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் 1.25 டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒன்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிசி போட்டதுமே சால்ட் ஆட் பண்ணாலும் சரி, வாட்டர் ஊற்றின வேட்டி சால்ட் ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே. இப்போ வந்து இது உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ லெட் போட்டு மூடிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து அடுப்பு இது வந்து 3 விசில் வர வரைக்கும் வேகட்டும். விசில் வந்து ஹை ஃப்ளேமையும் மீதி 2 விசில் வந்து லோ ஃப்ளேமையும் வைங்க. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பட்டாணி புலாவ் சூப்பராக மணக்க தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து சென்டரில் போட்டு கிண்டி எடுத்துடாதீங்க, அரிசி உடஞ்சிடும். ஏன்னா பெருசாக இருக்கும் அரிசி. ஸோ வந்து அதே சேஃபில் வேணும்னா நீங்கள் சைடாக இப்போ பாருங்கள் நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடாக வந்து எடுத்து நல்லா வந்து மேலோட்டமாக அந்த மேலே வந்து தேங்கி இருக்கிறது கீழே அரிசியாக நின்று இருக்கும். ஸோ எல்லாம் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மேலோட்டமாக சைடாக எடுத்து இப்படி மேலே வந்து லைட்டாக தொட்டும் தொடாமல் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பட்டாணி புலாவ் செம்மையாக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு, ஸ்கூலுக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல ஃபுட்டாகவே இருக்குது. ஈவினிங் ஒரு ஃபுட்டு அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் டிஃபன் செய்கிறவங்க இந்த மாதிரி ஃபுட்டஸ் கூட நீங்கள் ரெடி பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.